என்னாலும் நானும் வாழவே அன்பே அன்பே தனிமையிலே தவித்திருந்தேனே, தள்ளாடும் வேளையில் தஞ்சமானார். தனிமரமாய் தனிமையிலே தவித்திருந்தேனே, தள்ளாடும் வேளையில் தஞ்சமானார். நீ இல்லா என் வாழ்வு வாழ்வாகுமா? நீரில்லா நிலம் போல பாழாகுமே. நீ இல்லா என் வாழ்வு வாழ்வாகுமா? நீரில்லா நிலம் போல பாழாகுமே, பாழாகுமே. அன்பே உருவான இறையே, என் வாழ்வில் ஒளியேற்றவா. அன்பே உருவான இறையே, என் வாழ்வில் ஒளி ஏற்றவா என்று எங்கள் அன்பின் நற்கருணை ஆண்டவரை எங்களுடைய உள்ளத்திலே வரவேற்று நிற்கின்ற நாங்கள், அவருடைய வாழ்வு இல்லாமல் எங்களுடைய வாழ்வு நீரில்லாத நிலம் போல என்று பாடியிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்கொள்கின்ற துன்பங்கள் துயரங்களிலே அவர் எங்களோடு இல்லை என்றால், தாயாக அவர் எங்களை தேற்றவில்லை என்றால், நாங்கள் எல்லோரும் தேய்பிரைகளாக மாறிவிடுகின்றோம். அத்தகைய அன்பும் மகத்துவம் புனிதத்தன்மை நிறைந்த அந்த அன்பின் ஆண்டவரின் பிரசன்னத்திலே இருக்கின்ற நானும் நீங்களும் ஆண்டவரை போற்றி புகழ, அவரால் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மையையும் நினைந்து அவருக்கு நன்றி கூற, அவரை ஆராதிக்க இந்த நேரத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். சிறப்பாக இந்த தொலைக்காட்சியினூடாகவோ இணையதளத்தினூடாகவோ இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்ள இருக்கின்ற இந்த நேரம் இது. ஆகவே எங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் இதுவரைக்கும் செய்து வந்த ஒவ்வொரு நன்மைத்தனத்தையும் நினைந்தவர்களாக எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். எங்கள் குடும்பத்தை நீர்தாமே நிறைவாக ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. இன்னுமாக இந்த உலகையே ஆட்கொண்டு உலகையே சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கின்ற இந்த கொடிய கொரோனா வைரஸ் இந்த உலகை விட்டே நீங்குவதற்கு உம்முடைய ஆசீரை பொழிந்தருளும் ஆண்டவரே. இந்த கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. சிறப்பாக தனிமையிலே இருக்கின்ற, யாருமே உதவ இல்லை என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற, மரண தருவாயிலே இருக்கின்ற, சுவாசிப்பதற்கு பொருத்தமான சுவாசம் இல்லாமல் தவிக்கின்ற ஒவ்வொரு உறவுகளையும் உம்மிடம் வைத்து செபிக்கின்றோம் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமை பொருட்படுத்தலும் ஆண்டவரே. அவர்களுக்கு மூன்று காற்றாக இன்னுமாக அவர்களுக்கு நல்லொரு வைத்தியராக தாதியராக இருந்தருளும் ஆண்டவரே. மேலுமாக ஆண்டவரே, இந்த நோயை விரட்டுவதற்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வைத்தியர், ஒவ்வொரு தாதியர், சுகாதார பணியாளர், பாதுகாப்பு படையினர், நலன் விரும்பிகள் எல்லோரையும் உம்மிடம் ஒப்படைத்து செபிக்கின்ற ஆண்டவரே. எத்தனையோ உயிர்கள் பிரிவதை தங்கள் கண்களாலே பார்த்து தங்கள் மனதிலே பல தாக்கங்களையும் ஏக்கங்களையும் கொண்டவர்களாக
மன உளைச்சலுக்குள்ளாகி இருக்கின்ற இவர்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் அந்த மீட்பிலிருந்து நீர்தாமே அவர்களுடைய அந்த இழப்புகளில் இருந்து மீள நீர்தாமே தயவு கூர்ந்தருளும் ஆண்டவரே. இன்னுமாக ஆண்டவரே, யார் யாரெல்லாம் எங்களிடம் செபிக்க கேட்டிருக்கின்றார்களோ எல்லோரையும் உம்மிடம் ஒப்படைத்து செபிக்கின்றோம். சிறப்பாக இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர்தாமே தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வேளையிலே நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். சிறப்பாக எங்கள் வாழ்விலே நாங்கள் இதுவரைக்கும் அனுபவித்த ஒவ்வொரு நன்மையை நினைந்து திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து உம்மை போற்ற புகழ இருக்கின்றோம் ஆண்டவரே. உங்களை நிறைவாக ஆசீர்வதியும். திருப்பாடல் 95 ஆசிரியர் எங்களை எல்லோரையும் ஆண்டவரை புகழ்ந்து பாட அழைத்து நிற்கின்றார். ஆகவே திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து இந்த வேளையிலே எங்கள் நற்கருணை ஆண்டவரை அவருடைய அளவில்லாத அந்த அன்பிற்காக ஆசீருக்காக போற்றி புகழ்ந்து பாடுவோம். உங்கள் பதிலாக வாருங்கள் நம் ஆண்டவர் புகழ்தனை பாடுவோம். வாருங்கள் நம் ஆண்டவர் புகழ்தனை பாடுங்கள். வாருங்கள் நம் ஆண்டவர் புகழ்தனை பாடுங்கள். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். வாருங்கள் நம் ஆண்டவர் புகழ்தனை பாடுங்கள். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவருடைய கைகளே உருவாக்கின. வாருங்கள் நம் ஆண்டவர் புகழ்தனை பாடுங்கள். வாருங்கள் தாழ் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் மாடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் துணை நலம். வாருங்கள் நம் ஆண்டவர் புகழ்தனை பாடுங்கள். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். வாருங்கள் நம் ஆண்டவர் புகழ்தனை பாடுங்கள். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வற்பூட்டியதால் நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றி என் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினே. வாருங்கள் நம் ஆண்டவர் புகழ்தனை பாடுங்கள். வாருங்கள் நம் ஆண்டவர் புகழ்தனை பாடுங்கள். இயேசுவே போற்றி, இயேசுவே போற்றி, இயேசுவே வாழ்க, இயேசுவே வாழ்க, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அன்புமிக்க பிரியமான சகோதர சகோதரிகளே,
எங்கள் முன்பாக எழுந்தருள் இருக்கின்ற அந்த அன்பின் ஆண்டவர் என்னையும் உங்களையும் நாளை என்ன நடக்குமோ என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தன்னுடைய ஆசீரால் தன்னுடைய அற்புதத்தால் இன்று வரைக்கும் உயிர் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். அத்தகைய அளப்பெரிய அன்புக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம், அவரை போற்றுவோம், அவரை புகழுவோம். இன்னுமாக எங்களோடு இருக்கின்ற ஏனைய உறவுகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கின்ற வேளையிலே நாங்கள் முன்வைக்கின்ற சுபங்கள் அத்தனையையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக எங்களை ஒப்புக் கொடுப்போம். எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். எங்களுடைய தேவைகள், எங்களுடைய மன்றாட்டங்கள் அத்தனையும் ஆண்டவருடைய பாதத்திலே முற்று முழுவதுமாக அர்ப்பணிப்போம். எங்கள் வாழ்வையை அவருக்கு காணிக்கையாக்குவோம். நிச்சயமாக ஆண்டவர் எங்களுக்கு அருள் பாலிப்பார். தன்னுடைய ஆசீரால் தொடர்ந்தும் எங்களை நிரப்புவார். அற்புதங்களால் எங்களை நிறைப்பார். அந்த அன்பு கடந்த ஆண்டவரை தொடர்ந்தும் நாங்கள் எங்களோடு இருக்க கேட்போம். அன்று எம்மாவுஸ் சீடர்கள் வழியிலே தங்களோடு இருக்கும்படி அந்த ஆண்டவரை கேட்டு அவர்களுடைய அகக்கண்களை திறந்தது போல இன்றும் நாங்கள் ஆண்டவரை எங்களோடு இருக்க கேட்போம். எங்களுடைய சுபங்களை, எங்களுடைய வேண்டுதல்களை உருக்கமாக வைத்து பின்வரும் பாடலூடாக ஆண்டவரிடம் எங்கள் சுபத்தை கேட்டு நிற்போம். நற்கருணை ஆண்டவருடைய தூய பிரசன்னத்திலே இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆராதனையை நேரில் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் நற்கருணை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். எங்கள் உள்ளத்திலே இருக்கின்ற விண்ணப்பங்கள், தேவைகள், மன்றாட்டங்கள் அனைத்தையும் அந்த ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒரு ஜெபமாக மாற்றுவோம். ஆண்டவரை தேடி வந்தவர்கள், ஆண்டவர் தேடி சென்றவர்கள், ஆண்டவரை சந்தித்தவர்கள், ஆண்டவர் யாரை சந்தித்தாரோ அவர்கள் யாருமே வெறுங்கையராக திரும்பியதில்லை. எனவே ஆண்டவரோடு உன்னதமான உறவை நாங்கள் இந்த வேளையிலே வளர்த்து கொள்வோம், ஏற்படுத்தி கொள்வோம். அழகிய ஜெபமாக, அழகிய உரையாடலாக இந்த நேரத்தை நாங்கள் மாற்றிய வண்ணமாக இந்த வேளையிலே நாங்கள் பாடப்படுகின்ற பாடலிலே பக்தியோடு அனைவரும் கலந்து கொள்வோம். என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ, என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ, என் அழுகுரல் கேட்க மாட்டீரோ, என்னோடு பேச மாட்டீரோ, என்னோடு பேச மாட்டீரோ. ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ, ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ, என் அழுகுரல் கேட்க மாட்டீரோ, என்னோடு பேச மாட்டீரோ, என் அழுகுரல் கேட்க மாட்டீரோ, என்னோடு
என்னோடு பேச மாட்டீரோ? என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ? என் கண்ணீரை காண மாட்டீரோ? நற்கருணை ஆண்டவரே, உம்முடைய தூய பிரசன்னத்திலே கண்ணீரோடு சொல்ல முடியா கவலைகளோடு, வெளிப்படுத்த முடியா வேண்டுதல்களோடு உள்ளம் கலங்கியவர்களாக, நொறுங்கியவர்களாக முழந்தால் படியிட்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்தருளும் அப்பா. உம்முடைய அன்பும் அன்பையும் இரக்கத்தையும் எங்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற குழப்பங்களை, கஷ்டங்களை, கவலைகளை ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கின்றோம். இவை அனைத்தையும் நீரே உம்முடைய இரக்கத்தினாலே, அன்பினாலே மாற்றி எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய பேரன்பை பொழிந்து எங்களை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. தெய்வமே, எங்களுடைய குரல் உம்முடைய அன்பின் சன்னிதானத்திற்கு நறுமண புகை போல எழும்பி வர உம்மை கொண்டாடுகின்றோம். உம்முடைய பேரிரக்கம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ள ஆண்டவரே உம்மிடத்திலே வருகின்றோம். யாக்கோபின் குரல் கேட்டு அவர் பெயரை இஸ்ரவேல் என்று மகிழ்ந்தீரே. யாக்கோபின் குரல் கேட்டு அவர் பெயரை இஸ்ரவேல் என்று மகிழ்ந்தீரே. தெய்வமே, என் குரல் கேளுமப்பா. தெய்வமே, என் குரல் கேளுமப்பா. மருளால் என்னை மூடுமப்பா. மருளால் என்னை மூடுமப்பா. ஜெபத்தை கேட்க மாட்டீரோ? என் கண்ணீரை காண மாட்டீரோ? என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ? என் கண்ணீரை காண மாட்டீரோ? இரக்கத்தின் ஆண்டவரே, நற்கருணை நாதரே, எங்களுடைய பிள்ளைகளை உம்முடைய அன்பின் பாதுகாப்பிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். ஊதாரித்தனமாக, தான் தோன்றித்தனமாக தம்முடைய வாழ்க்கையை தவறான பாதைகளை இட்டுச் செல்கின்ற எங்களுடைய குழந்தை செல்வங்களை பொருட்படுத்தருளும் ஆண்டவரே. குழந்தை செல்வங்களுக்காக கண்ணீரோடு கவலையோடு ஏங்கிக் கொண்டிருக்கின்ற குடும்பத்தாரை ஆண்டவரே குழந்தை செல்வத்தினாலே ஆசீர்வதித்தருளும். வேலையில்லா பிரச்சனைகளினாலே, நல்ல திருமண வாழ்க்கைகள் அமையாததினாலே கலக்கத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளின் கண்ணீரை கேட்டருளும் ஆண்டவரே. இன்னுமாக அன்பின் தகப்பனே, தீய சக்திகளின் ஆதிக்கங்களினாலே அலைக்கழிக்கப்படுகிறவர்களுக்காக, தீராத நோயினாலே, மாறாத நோய்களினாலே கவலையோடு வாழுகின்ற ஒவ்வொருவரதே ஆன்மாவையும் உடலையும் ஆண்டவரே இந்த வேளையிலே தொட்டுக்கொள்ளும். மனவிரக்தியினாலே, குழப்பங்களினாலே, மனசோர்வினாலே கலக்கத்தோடு வாழுகின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் ஆண்டவரே உம்முடைய ஆசீராலே நிறைத்த புது வாழ்வை கொடுத்திரளும். உம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றியறலும். உம்முடைய அன்பை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய பாசத்தை, உம்முடைய பரிவை, உம்முடைய நேசத்தை ஆண்டவரை எந்த கணப்பொழுதே அவர்கள் எல்லோரும் அனுபவிக்க உம்மிடத்திலே அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். வான ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்றின் தாக்கத்தினாலே மூச்சு காற்றை கூட சுவாசிக்க முடியாமல் தவிக்கின்ற ஒவ்வொரு நோயாளியையும் ஆண்டவரே உம்முடைய மூச்சு காற்றினால் நிரப்பியறலும். அவர்களுடைய நோயிலிருந்து அவர்கள் முழுமையாக விடுதலை பெறவும், நோய் தொற்றுக்களின் ஆபத்துக்களிலிருந்து அவர்கள் விடுதலை பெறவும், இன்னுமாக தனிமையிலே எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே மரிக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாவையும் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும். தகுந்த ஆயத்தம் இல்லாமல் மரிக்கின்ற ஆன்மாக்களுக்கு ஆண்டவரே
ஆறுதலாக இருந்திரலும். யாரும் பராமரிக்க ஆட்கள் இன்றி உதவியின்றி இருப்பவர்களுக்கு துணையாக இந்த நேரத்திலே வாரும் ஆண்டவரே. அந்நாளின் குரல் கேட்டு அவள் நிலையை தாயாக மாற்றி மகிழ்ந்தீரே. அந்நாளின் குரல் கேட்டு அவள் நிலையை தாயாக மாற்றி மகிழ்ந்தீரே. தெய்வமே என் குரல் கேளுமப்பா, தெய்வமே என் குரல் கேளுமப்பா. மருளால் என்னை மூடுமப்பா, மருளால் என்னை மூடுமப்பா. ஜெபத்தை கேட்க மாட்டீரோ ஆண்டவரே, இதை காண மாட்டீரோ. ஜெபத்தை ஜெபத்தை கேட்க மாட்டீரோ. இரக்கத்திலே விசுவாசம் கொண்டு நாங்கள் என் கண்ணீரை காண மாட்டீரோ. பிள்ளைகளாக எங்களை மாற்றி உம்மை நாடி வந்தவர்களுக்கு ஆசீரை கொடுத்து ஆண்டவரே, நற்சுகத்தை கொடுத்து ஆண்டவரே, குருடருக்கு பார்வையை கொடுத்து ஆண்டவரே, உடவரை நடக்க செய்த தகப்பனே, இறந்தவர்களுக்கு உயிரை கொடுத்து ஆண்டவரே, இந்த வேளையிலே மனக்கவலைகளோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எழுப்பிய விண்ணப்பங்களை ஏற்று கொண்டாடுகிறோம். ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ. ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ. என் கண்ணீரை காண மாட்டீரோ. கிறிஸ்துவுக்கே புகழ், கிறிஸ்துவுக்கு புகழ், கிறிஸ்துவுக்கே புகழ், கிறிஸ்துவுக்கு புகழ், கிறிஸ்துவுக்கே புகழ், கிறிஸ்துவுக்கு புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உலகமே முடங்கி போய் ஆலயங்கள் பூட்டப்பட்ட நிலையிலே எங்களுடைய இல்லங்களை உள்ளங்களை ஆண்டவரின் ஆலயங்களாக மாற்றியவர்களாக அவரை ஆராதித்து துதித்து அவருக்கு மகிமைப்படுத்தி எங்களுடைய நன்றிகளை ஆராதனையை செலுத்தி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அன்பான உறவுகளே, நேரலை வழியாக இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் கேட்டுக்கொள்வது, தேவையற்ற பராக்குகளை தேவையற்ற சிந்தனைகளை புறம் தள்ளியவர்களாக இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வருவோம். நற்கருணை ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தேடி எங்களுடைய இல்லங்களுக்கு வருகின்றார், எங்களுடைய உள்ளங்களிலே குடிகொள்கின்றார். அதன் வழியாக எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்றார். எங்கள் மூலமாக எங்களுடைய உறவுகளை, எங்களை சார்ந்தவர்களை, உலக அனைத்தையுமே ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். உலக அனைத்துமே ஆண்டவர் தங்களை கடந்து செல்ல வேண்டும். எல்லா ஆன்மாக்களும் ஆண்டவரை தாங்கள் பார்க்க வேண்டும், ஆண்டவர் தங்களை சந்திக்க வேண்டும். இந்த துன்பமான வேளையிலே, துயரம் நிறைந்த காலங்களிலே முடக்கப்பட்டு அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நாங்கள் பூட்டப்பட்ட நிலைகளே, அறைகளுக்குள்ளே வீடுகளுக்குள்ளே அடைந்து கிடக்கின்ற இந்த நேரத்திலே அந்த வல்லமையின் தேவன் எங்களை சந்திக்க வருகின்ற அற்புதமான நேரம், அழகான தருணம் இது. அன்பான சகோதரங்களே, அந்த ஆண்டவரிடத்திலே கானானிய பெண்ணை போல வருவோம். நாங்கள் எங்களுடைய பலவீனங்களினாலே, பாவங்களினாலே, இயலாமைகளினாலே, அசட்டைத்தனங்களினாலே நாங்கள் ஆண்டவருக்கு புறம்பானவர்களாக,
ஆண்டவரை விட்டு தூர இருந்தவர்களாக, ஆண்டவரை புறக்கணித்து தூர வாழுபவர்களாக இருந்தாலும் அந்த ஆண்டவரிடத்திலே இந்த வேளையில் நம்பிக்கையோடு வருவான். ஆண்டவரை பேய் பிடித்திருக்கின்ற என்னுடைய மகளை குணமாக்கும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நான் பிள்ளைகளுக்குரியதை நாய்களுக்கு போட முடியாது, என்னுடைய பிள்ளைகளுக்கே உரியதை நான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த பெண் சொல்லுவாள், ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற உணவு சிந்துகின்ற பொழுது நாய்க்குட்டிகள் கூட மேசை கடியிலிருந்து அவற்றை சாப்பிடுகின்றனவே, அதை போல எனக்கும் உம்முடைய அருளிலே, இரக்கத்திலே, உம்முடைய அன்பிலே ஒரு சிறிது அளவினை தாரும் என்று அந்த பெண் நம்பிக்கையோடு அவருடைய விண்ணப்பத்தை எழுப்பியது போல நாங்களும் எங்களுடைய பலவீனங்களை, பாவங்களை உணர்ந்தவர்களாக அந்த ஆண்டவரிடத்திலே வருவோம். வல்லமையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவர் இந்த வேளையிலே என்னையும் உங்கள் ஒவ்வொருவரையும் உலக அனைத்தையுமே தன்னுடைய ஆசீராலே வல்லமையினாலே நிறைந்திருக்கின்றார். இந்த ஆண்டவரை தவிர நம்பிக்கை வைப்பதற்கு இந்த உலகத்திலே எங்களுக்கு யாருமே இல்லை. ஆண்டவரை நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்றே தன்னுடைய விசுவாச அறிக்கையை வெளிப்படுத்திய ராயப்பரை போல நாங்களும் ஆண்டவரை நாங்கள் யாரிடம் போவோம்? உம்மைத்தானே நம்பி இருக்கின்றோம். உம்மை தவிர ஆண்டவரே எங்களுக்கு யாருமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது செய்யும் ஆண்டவரே. நாங்கள் அனுபவிக்கின்ற இந்த கஷ்டமான காலங்களை, நேரங்களை கடந்து நாங்கள் நிறை வாழ்வை அனுபவிப்பதற்கு, உம்முடைய ஆசிரை சுவைப்பதற்கு, உம்முடைய அன்பிலே நாங்கள் திகழ்வதற்கு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை சேரும், புதுமைகளை நிகழ்த்தும் ஆண்டவரே என்று சொல்லி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். வாழ்க்கையிலே நிந்தைகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள் நிறைந்திருந்தாலும் ஆண்டவருடைய அருட்பிரசன்னம் அனைத்தையும் நீக்கி எங்களுக்கு மன அமைதியை, நிம்மதியை, வாழ்க்கையின் சவால்களோடு போராடுகின்ற தைரியத்தை தருகின்றது. இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதரங்களே, இந்த வேளையிலே நாங்கள் எல்லோருமாக எழுந்து நின்று நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆண்டவரை தேடி வந்த, ஆண்டவரை சந்திக்க வருகின்ற மக்கள் வருகை கையராக சென்றதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதுபோல இந்த வேளையிலே ஆண்டவர் தன்னுடைய பயணத்தின் வழியிலே ஒருவரை சந்திக்கின்றார், ஒரு குருவரனை சந்திக்கின்றார், அவருடைய குரலை கேட்கின்றார், அவருக்கு அழைப்பை கொடுக்கின்றார், அவருக்கு ஆசிரை கொடுக்கின்றார். எனவே அந்த நிகழ்வை இந்த நேரத்திலே வாசிக்க கேட்கின்ற நற்செய்தி வழியாக செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கே. அதிகாரம் 10, திருவசனங்கள் 46 46 52 முடிய. இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்ற போது தீமேயுவின் மகன் பார்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். நசரேத்து இயேசுதாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்றவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபுனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று
அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வேளையிலே எல்லோருமாக உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம் என்கிற பாடலிலே பங்கு கொள்வோம். ஆண்டவரை மீது நம்பிக்கை கொண்டு குரல் எழுப்பி ஆண்டவரை என் மீது இறங்கும் என்று மன்றாடிய குருடனை போல நாங்கள் நம்பிக்கையோடு அந்த ஆண்டவரை நோக்கி எங்களுடைய குரல்களை உயர்த்தியவர்களாக உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரை என்ற பாடலில் பங்கு கொள்வோம். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நற்கருணை ஆண்டவரே, உடைய வாழ்க்கையின் நம்பிக்கையே நீர்தான் ஐயா. வாழ்க்கையின் நங்கூரமாக நீர் இருக்கின்றீர். என் வாழ்க்கை படகை சரியான திசையிலே வழி நடத்துபவராக, நான் தடம் மாறி போகாமல் வழி தவறி போகாமல் என்னை கரம் பிடித்து உம் மார்போடு அணைத்து உடைய அன்பின் சிறகிலே என்னை பாதுகாத்து வழி நடத்தி வருகின்றீர் ஆண்டவரே. உம்மை நம்பித்தானே ஆண்டவரே உம்மிடத்திலே வந்திருக்கின்றேன். என்னை முழுமையாக படைத்திருக்கிறேன். என் வாழ்க்கையிலே தொடர்ந்தும் நீர்தான் அற்புதம் செய்ய வேண்டும், நீர்தான் அதிசயங்கள் செய்ய வேண்டும், நீர்தான் வல்ல செயல்கள் செய்ய வேண்டும், புதுமைகள் புரிய வேண்டும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே முழுமையாக அர்ப்பணித்து முழுமையாக கொடுத்து உம்மிடத்தில் வருகின்றேன் ஆண்டவரே. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றோ, நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றோ. நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில் இயேசுப்பா. நம்பி இருக்கோம் இயேசுப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா.
ஊதாரி மகனை போல ஆண்டவரே உறங்கிய உள்ளத்தோடு, நொறுங்கிய உள்ளத்தோடு, கலங்கிய மனத்தோடு உம்முடைய மன்னிப்பிற்காக உம்முடைய வாசல் படியில வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தை கேடி, உம்முடைய அன்பை நாடி கையேந்தி நிற்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பு பிள்ளையாக, உம்முடைய அன்பு மகனாக, மகளாக என்னை மன்னித்து மார்போடு அணைத்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. வழியாக மோடு இணைந்து உம்மிலே ஒன்றித்து நிறைவான கனி கொடுக்கின்ற மரமாக நான் மாறுவதற்கு ஆண்டவரே அருளை தாரும். உம்முடைய இரக்கத்தை பொழியும், உம்முடைய பாசத்தால் என்னை நிறைத்திரளும். என்னுடைய அனைத்து நிந்தைகள், அவமானங்கள் அனைத்தையும் கடந்து செல்ல உம்முடைய வல்லமையோடு எனக்கு வழிபூட்டுகின்ற நீர் என்னோடு இருக்கின்ற பொழுதே நான் உம்மால் எதையும் செய்ய முடியும் என்ற துணிவோடு நான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர அருள் தாரும் என்று சொல்லி மன்றாடுவோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டே உங்க சிலுவையின் நிழலிலே நிற்கின்றோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டே உங்க சிலுவையின் நிழலில் வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. இயேசுவுக்குள்ளே எனக்கு பிரியமான சகோதரர்களே, ஒரு தொழில் நிறுவனத்தின் பொறுப்பதிகாரி, அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் தன்னுடைய அலுவலகத்திற்கு செல்லுகின்ற பாதையிலே ஒரு இளைஞனை காணுகின்றான். அசிங்கமான, அழுக்கு படிந்த, அருவருக்கத்தக்க உடையோடு அவன் அந்த வழியிலே செல்லுகின்ற மக்களிடம் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். இந்த தொழில் நிறுவனத்தின் முதலாளிக்கு ஒரு ஆச்சரியம். ஒரு இளைஞன் எவ்வாறு வேலை எதுவும் செய்யாமல் பிச்சை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியும், எவ்வளவு காலம் இவனால் இப்படி இருக்க முடியும் என்ற அந்த குழப்பத்தோடு அந்த பிச்சை எடுத்து கொண்டிருந்த இளைஞனுக்கு அருகிலே செல்லுகின்றார். அங்கே அருகிலே செல்லுகின்ற பொழுது அவரால் அந்த முதலாளியினாலே அங்கு அவனுக்கு அருகிலே நிற்க முடியவில்லை. காரணம், அந்த அளவிற்கு அருவருக்கத்தக்க மனம், ஒரு அருகிலே சென்று பேச முடியாத நிலையிலே அவர் சங்கடப்பட்டு கொண்டே அந்த இளைஞனுக்கு சொல்லுவார், நீ என்னுடைய தொழில் நிறுவனத்திலே வேலை செய்ய உனக்கு விருப்பமா என்று கேட்ட பொழுது அந்த இளைஞன் ஆம் எனக்கு விருப்பம் என்று சொல்லுகின்றான். அப்படியானால் நான் இப்பொழுதே என்னுடைய புதிய உடை இருக்கின்றதே அதை தருகிறேன், நீ அதை வடிவாக உடுத்திக் கொண்டு உடனடியாக நீ என்னுடைய அலுவலகத்துக்கு வர வேண்டும். நான் உனக்கு ஒரு வேலை தருகிறேன், அந்த வேலையை செய்து உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நீ பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு அந்த இளைஞனுக்கு அவர் அந்த புதிய உடுப்பை கொடுத்து விட்டு அவர் செல்லுகின்றார். சில மணி நேரங்கள் கழித்த பிற்பாடு அந்த இளைஞன் புதிய
உடை அணிந்தவனாக அந்த தொழில் நிறுவனத்தின் உரிமையாளருடைய அலுவலகத்துக்கு வருகின்றான். வந்து கதவை திறந்து அந்த உரிமையாளரை சந்திப்பதற்காக அவன் நெருங்கி வருகின்ற பொழுது அவனிடத்திலே அதே அசிங்கமான துர்நாற்றம் வீசுகின்றது. அந்த முதலாளிக்கு அவனுக்கு அருகிலே நிற்க முடியவில்லை. உடனடியாக அந்த முதலாளி கேட்கின்றார், உனக்கு நான் புதிய உடை தந்திருக்கின்றேன், நீ வடிவாக குளித்து விட்டு அந்த உடையை உடுத்தி கொண்டு வந்திருக்கிறாய், பிறகு ஏன் இந்த திருப்பி மீண்டுமாக அந்த துர்நாற்றம் வீசுகின்றது என்ற பொழுது அந்த இளைஞன் சொல்லுவான், என்னுடைய பழைய உடுப்பு என்னுடைய பையிலே இருக்கின்றது, அந்த பழைய உடுப்பு என்னுடைய பையிலே இருக்கின்றது, அதனால் துர்நாற்றம் வீசுகின்றது என்று அந்த இளைஞன் சொல்லுகின்றான். என் அன்புக்குரிய சகோதரங்களே, ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே எங்களில் பலர் இந்த இளைஞனை போலதான் இருக்கின்றோம். ஆண்டவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை, ஆசீரை, அருள் வரங்களை ஏராளமாக, நிறைவாக, அளவுக்கு அதிகமாக நாங்கள் பெற்றிருந்தாலும் எங்களுடைய பாவ நிலையிலிருந்தே, பழைய நிலையிலிருந்தே, எங்களுடைய பலவீனங்களிலிருந்தே மீண்டும் எழுந்து வர முடியாதவர்களாக நாங்கள் தேங்கி போயிருக்கின்றோம். பாவ நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பலவீனங்களிலே தங்கி இருந்து கொண்டே ஆண்டவருடைய அருளை சுவைக்க, அவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்ள ஆசையோடு ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இந்த துன்பகரமான சூழ்நிலையிலே, இந்த பயங்கரமான நோயின் தாக்கத்தின் ஏக்கத்திலே இருக்கின்ற நாங்கள், இவையெல்லாம் எப்பொழுதே என்னை கடந்து செல்ல போகின்றது, எப்பொழுது அவையெல்லாம் ஒளிந்து போக போகின்றது, எப்பொழுது நான் ஆண்டவரை காணப்போகின்றேன், குணமாக்குகின்ற தெய்வத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்டுணரப் போகின்றேன், அவர் தருகின்ற ஆசிரை அனுபவிக்க போகின்றேன் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கின்றோம். ஆனால் இயேசுவுக்குள்ளே அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்த்த இந்த குருடனுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக எனக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தரப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு வழியோரமாக சென்று கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை அவன் கேட்கின்றான். குருடனாக இருந்து அவனால் பார்க்க முடியவில்லை. அவனுடைய கண்கள் இந்த உலகத்தை பார்ப்பதற்கு மறைந்து விட்டது. இந்த உலகத்தை அவனால் பார்க்க முடியவில்லை. ஆனால் அவனுடைய ஆன்மா உயிரோட்டத்தோடு ஆண்டவரை காண விழித்திருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தடவையாவது அந்த ஆண்டவர் இயேசுவை நான் சந்திக்க வேண்டும், என்னுடைய ஆன்மாவின் கண்களால் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் ஆசையும் அன்று அந்த நேரத்திலே நிறைவேறுகின்றது. ஆண்டவர் இயேசுதான் போகின்றார் என்ற செய்தி அவனுக்கு வருகின்ற பொழுது, இயேசுவே தாவீதின் குமாரனே என் மேல் இரக்கம் வையும் என்று கூச்சலிடுகின்றான். ஆண்டவர் இயேசுவை தான் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே தன்னுடைய நம்பிக்கையினாலே, விசுவாசத்தினாலே அழைக்கின்றான், தனக்கு அருகிலே வரும்படியாக, தன்னுடைய குரலை கேட்கும்படியாக. அந்த குருடன் ஆண்டவர் இயேசுவை நம்பிக்கையோடு அழைக்கின்றான். நம்பிக்கையின் குரல் ஆண்டவரின் காதுகளில், செவிகளில் விழுகின்ற பொழுது அங்கே ஆண்டவர் இயேசு நின்று, நாங்கள் பார்க்க வேண்டிய, அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம், அங்கே நடந்து சென்ற ஆண்டவர் நின்று தன்னுடைய பயணத்தை நிறுத்தி வைக்கின்றார். ஏனென்றால் அங்கே ஒரு நம்பிக்கையின் குரல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. விசுவாசத்தின் குரல், ஒரு ஆன்மாவின் குரல், தாகத்தோடு ஏக்கத்தோடு தன்னை காண்பதற்காக தவிக்கின்றது என்பதை உணர்ந்த ஆண்டவர் நின்று தன்னுடைய பயணத்தை நிறுத்தி வைத்துவிட்டு அந்த குரல் எழுப்பியவனை அழைத்து வரும்படியாக கூறுகின்றார்.
இந்த வேளையிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவனுக்கு சொத்தாக இருந்தது எல்லாம் ஒரு மேலங்கி, அவன் பிச்சை எடுப்பதற்குரிய பாத்திரம், அவற்றிலே சில நாணயங்கள், இவைகள்தான் அவனுடைய சொத்து. அந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு உன்னை அழைக்கிறார் என்ற செய்தி அந்த குருடனுக்கு தெரிவிக்கப்படுகின்ற பொழுது அவன் யாருடைய உதவியையும் தேடாமல் நாடாமல் யாரையும் உதவிக்கு அழைக்காமல் துள்ளி எழுந்து கொண்டு தன்னுடைய மேலுடையை தூக்கி எறிகின்றான். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திற்கே சொந்தக்காரன், இந்த உலகத்து படைப்புகள் அனைத்துக்கும் உரிமையாளர் தன்னை அழைக்கின்றார். அவர் என்னை அழைக்கின்ற பொழுது, அவரை நான் சந்திக்கின்ற பொழுது, நான் மீண்டும் வெறும் கையனாக குருடனாக மீண்டும் திரும்ப மாட்டேன் என்ற விசுவாசத்தோடு அவன் தன்னுடைய மேலுடையை தூக்கி எறிந்து கொண்டு அவனுக்கென சொத்தாக இருந்த அந்த சிறிய பாத்திரத்தையும் சில நாணயங்களையும் வீசி உதறிவிட்டு ஓடோடி செல்லுகின்றான் ஆண்டவருக்கு அருகிலே. அங்கே சென்ற பொழுது ஆண்டவர் இயேசு ஒரு விசித்திரமான கேள்வியை கேட்கிறார். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என நீ விரும்புகிறாய்? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என நீ விரும்புகிறாய்? மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். தொழுநோயாளி ஒருவன் ஆண்டவர் இயேசுவிடம் வந்து கூறுகின்றான், ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை குணமாக்கும் என்று அவன் ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்திலே கொடுக்கின்றார். அந்த தொழுநோயாளி ஆண்டவரிடத்திலே கொடுக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 2வது வசனத்திலே, ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை குணமாக்கும் என்ற மன்றாட்டு ஆண்டவரிடத்திலே கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவருடைய சித்தத்திற்கு தன்னுடைய விருப்பத்தை அவன் கையளிக்கின்றான், வேண்டுதலை கையளிக்கின்றான். ஆனால் அதற்கு எதிர்மாறாக இங்கே ஆண்டவர் இயேசு நம்பிக்கையோடு குரல் எழுப்பிய அந்த குருடனிடம் கேட்கின்றார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என நீ விரும்புகிறாய்? நீ விரும்புகிறாய். இதுதான் அன்பான சகோதரங்களே, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எழுப்பப்படுகிற ஜெபத்திற்கு இருக்கின்ற சக்தி, அந்த ஜெபத்துக்கு இருக்கிற வல்லமை. ஒருவன் நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே குரல் எழுப்புகிறான் என்று சொன்னால் அவன் தனக்காக வாழாதவன், சுயநலமற்றவன், மற்றவருக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும், பொது நலனுக்காக பாடுபட வேண்டும், தன்னால் மற்றவருடைய வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்று வாழ்பவர்கள் மாத்திரம்தான் நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே குரல் எழுப்பக்கூடியவர்கள். நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே குரல் எழுப்பக்கூடியவர்கள், மன்றாட்டங்களை சமர்ப்பிக்கக்கூடியவர்கள். அதனால் தான் ஆண்டவர் இயேசு எந்த தயக்கமும் இல்லாமல், எந்த குழப்பமும் இல்லாமல் நம்பிக்கையோடு வந்தவன், அவன் தன்னுடைய சித்தம் இவனுடைய வாழ்விலே நிறைவேறுவதற்கான ஒரு மன்றாட்டை தான் அவன் வெளிப்படுத்துவான் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவர் அவரிடம் கேட்கின்றார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறாய்? அந்த வேளையில் அந்த குருடன் சொல்லுவார், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும், மீண்டும் பார்வை பெற வேண்டும். குருடனாக இருந்து குருட்டுத்தனமான வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து பாவத்திலும் பலவீனங்களிலும் இந்த உலக போக்கிலும் என்னுடைய வாழ்க்கையை செலவழித்து விட்டேன். மற்றவர்களை நம்பி நான் வாழ்ந்தேன். மற்றவர்களிடம் கையேந்தி அவர்கள் போடுகிற பிச்சையில் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்த வேண்டும் என்ற நிர்பந்தத்திலே இருந்தேன். ஆனால் மீண்டும் நீர் கொடுக்கின்ற பார்வை புனிதமான பார்வை, உன்னதமான பார்வை. இந்த உலகத்தை புதியதொரு நோக்கோடு, சுயநலமற்ற அன்போடு, தியாகத்தோடு நான் வாழ்வதற்கு நீர் கொடுக்க போகின்ற அந்த பார்வையை எனக்கு கொடும். நான் மீண்டும் இந்த உலகத்தை நான் சிறப்பாக பார்க்க வேண்டும் என்று அந்த குருடன் ஆண்டவரிடத்துக்கு சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் கூறியது,
என்னுடைய வல்லமையினால் நான் உன்னை குணமாக்குகிறேன், நீ போய் வா என்று சொல்லவில்லை. ஆண்டவருடைய உயிர்ப்பிற்கு பிற்பாடு ராயப்பர் அழகு வாயிலே இருந்த அந்த முடக்கு கால் ஊனமுற்றவனை பார்த்து, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்து நட. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்து நட என்ற அந்த வல்லமையின் வெளிப்பாட்டை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்தவில்லை. என்னுடைய வல்லமையினாலே நான் உனக்கு நலம் தருகிறேன், பார்வை தருகிறேன், பார்வையை பெறு என்று சொல்லவில்லை. மாறாக ஆண்டவர் சொல்வதே, நீ நம்பிய உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன்னுடைய நம்பிக்கை உனக்கு நலம் தந்தது, சமாதானமாக போய் வா என்ற பொழுது அந்த குருடன் பார்வை பெற்றவனாக ஆண்டவரை பின்தொடர்ந்தான். பார்வை கிடைத்து விட்டது, என்னுடைய வாழ்க்கையை நான் புதிய வழியிலே அமைக்கப் போகின்றேன் என்று அவன் செல்லவில்லை. மாறாக ஆண்டவர் பார்வை கொடுத்து விட்டார், அவருக்காக நான் வாழ வேண்டும், அவருடைய பணியிலே நான் பங்காளியாக மாற வேண்டும் என்று அங்கே ஆண்டவரை பின்தொடர்கின்றான் என்று சொல்லி இந்த நற்செய்தி முடிகின்றது, இறை வார்த்தை பகுதி முடிகின்றது. இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதரங்களே, இந்த குருடனை போலதான் நாங்கள் ஒவ்வொருவரும், எங்களுடைய குடும்பங்களும், இந்த உலக அனைத்துமே இயேசுவே தாவீதின் குமாரனே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று கூவி அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு கூவி அழைக்கின்ற என்னையும் உங்களையும் பார்த்து இந்த குருடன் சொல்லுவது, உன்னிடத்திலே இருக்கின்ற பழைய தூசி படிந்த பாவ வாழ்க்கையை உதறி எறிந்து விடு, பாவத்தனங்களிலிருந்து நீ வெளியே வா, துள்ளி எழுந்து ஆண்டவர் உனக்கு வாழ்க்கையை தருவார் என்ற நம்பிக்கையோடு நீ வருவாயே என்று சொன்னால், நீ என்னை போல, நான் புதிய பார்வையை பெற்றது போல மீண்டும் பார்வையை பெற்று ஆண்டவரை பின்தொடர்ந்ததை போல நீயும் அவருடைய சாட்சியாக வருவாய். உன்னுடைய பழைய நிலையிலிருந்து வெளியே வா, நீ இருக்கின்ற அழுக்கு படிந்த அந்த இடத்திலிருந்து நீ எழுந்து வா, என்னை போல எழுந்து வா என்று சொல்லி அந்த குருடன், பார்வை பெற்ற குருடன், மீண்டும் பார்வை பெற்ற குருடன், பார்வை பெற்ற பிற்பாடு ஆண்டவர் இயேசுவை வழி தொடர்ந்த அந்த குருடன் என்னையும் உங்களையும் அழைக்கின்றார். இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதரங்களே, நம்பிக்கையோடு நான் என்னுடைய ஜெபத்தை எழுப்பினால் மட்டும் போதாது, என் பாவத்திலிருந்து நான் எழ வேண்டும், என் பலவீனங்களிலிருந்து நான் வெளிவர வேண்டும், இந்த உலக போக்கிலிருந்து நான் விடுபட வேண்டும், உலகம் காட்டுகின்ற மாயை என்ற சங்கிலிகளை நான் உடைத்தெறிய வேண்டும். அவ்வாறு உடைத்தெறிகின்ற பொழுதுதான் அன்பான சகோதரங்களே, இந்த உலகமே ஏங்கி எதிர்பார்த்திருக்கின்ற ஆண்டவருடைய குணமாக்குகின்ற வல்லமை இந்த உலகத்தின் மீது பொழியப்படும். வைத்தியர்களால், கல்விமான்களால், விஞ்ஞானிகளால், நாட்டு தலைவர்களால் கைவிரிக்கப்பட்ட நிலையிலே இந்த உலகம் தவித்துக் கொண்டிருக்கின்றதே ஆண்டவரின் கரத்தை பிடித்த வண்ணமாக. ஆண்டவரே, நீர்தான் ஏதாவது என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும், அற்புதத்தை செய்ய வேண்டும். நான் யாரை நம்பி இருந்தேனோ அவர்கள் எல்லாம் ஏமாற்றி விட்டார்கள். இந்த விஞ்ஞான வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாம் பொய்யாகி போய்விட்டது. நம்முடைய வல்லமையின் முன்னாலே மண்டியிட்டு கிடக்கின்றது. எவற்றினாலும் பயனில்லை. நீர் தருகின்ற ஆசீர்வாதம் தான், நீர் செய்ய போகின்ற அற்புதம் தான் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய சந்ததி முழுவதிலும் நிறைவாக நிலைத்து நிற்கின்ற ஒரு உண்மையாக இருக்கின்றது. எனவே ஆண்டவரே, எனக்கு உம்முடைய அருளை நிறைவாக தர, நீ தருகின்ற ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள நான் விசுவாசத்திலே, அந்த புண்ணியத்திலே நான் வளர்வதற்கு, விசுவாச வாழ்க்கையில நான் இன்னும் வேறொன்றி செல்வதற்கு உம்முடைய அருளை, ஆசீரை தாரும் என மன்றாடுவோம். இயேசுவுக்குள்ளே பிரியமானவர்களே, இந்த வேளையிலே மீண்டும் ஒரு முறையாக இந்த கொரோனா
தொற்று நோயின் தாக்கத்துக்குள்ளாகி இருக்கின்ற மக்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய குணமாக்குகின்ற வல்லமைக்குள்ளே அவர்களை கையளிப்போம். மூச்சு விட முடியாமல் உயிர் மூச்சுக்காக ஏங்கி தவிக்கின்ற உயிர்கள் எல்லாம் உயிர் கொடுக்கின்ற ஆவியை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுவோம். பாடப்படுகின்ற பாடலிலே பக்தியோடு கலந்து கொள்வோம். குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும். உம் திரு இரத்தத்தால் என்னை கழுவிடும் ஆண்டவரே என்று மன்றாடுவோம். குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும். உம் திரு இரத்தத்தால் என்னை கழுவிவிடும். குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும். உம் திரு இரத்தத்தால் என்னை கழுவிவிடும். குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும். உம் திரு இரத்தத்தால் என்னை கழுவிவிடும். இரக்கத்தின் ஆண்டவரே, இந்த உலகம் கொடுக்கின்ற எந்த மருந்தும் எந்த வைத்தியமும் என்னை முழுமையாக குணமான நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்காது. மாறாக உம்முடைய திரு இரத்தம், உம்முடைய திரு இரத்தம் சிலுவையிலே வழிந்தோடிய, நீ சிலுவையில் தொங்கிய பொழுது உம்முடைய கரங்களிலும் உம்முடைய கால்களிலும் உம்முடைய விலாவிலும் முள்முடி தரித்த பொழுது உம்முடைய தலையிலிருந்து வழிந்தோடிய அந்த திரு இரத்தம் மாத்திரமே எனக்கு உண்மையான மருந்தாக, இந்த உலகத்துக்கு மருந்தாக இருக்க முடியும் என்று அந்த ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். பச்சிலையோ மருந்தோ குணமாக்கவில்லை, உன் வார்த்தையை விடுத்து குணமாக்கும். பச்சிலையோ மருந்தோ குணமாக்கவில்லை, உன் வார்த்தையை விடுத்து குணமாக்கும். திரு இரத்தத்தால் கழுவும், திரு இரத்தத்தால் கழுவும். இயேசுவே, இயேசுவே குணமாக்கும். இயேசுவே, இயேசுவே குணமாக்கும். குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும். உம் திரு இரத்தத்தால் என்னை கழுவிவிடும். குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும். உம் திரு இரத்தத்தால் என்னை கழுவிவிடும். இந்த கொரோனா வைரஸுக்கு எதிரான போராட்டத்திலே தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து போராடி கொண்டிருக்கின்ற வைத்தியர்கள், தாதியர்கள், வைத்தியசாலை ஊழியர்கள், தன்னார்வ தொண்டர்கள், பாதுகாப்பு படையினர் எனது உலகம் முழுவதுமே இந்த நோய்க்கு எதிராக போராடி இருக்கின்றவர்களுக்காகவும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே உடந்தால் படியிட்டவர்களாக கையேந்திய வண்ணமாக கண்ணீரோடு கவலைகளோடு செபித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா விசுவாசிகளுடைய விண்ணப்பங்களும் போராட்டங்களும் நல்ல பலனை தர வேண்டும் என்று சொல்லி வேளையிலே மன்றாடுவோம். ஆண்டவர் இவர்கள் எல்லோருக்கும் நிறைவான தைரியத்தை, மன வல்லமையை, ஞானத்தை கொடுக்கவும் தூய ஆவியானவருடைய வல்லமையினால் நிறைத்து இவர்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த வேளையிலே மன்றாடுவதோடு அனாதைகளாக கைவிடப்பட்டவர்களாக தனிமையிலே மரிக்கின்ற ஆன்மாக்களுக்கு ஆண்டவர் தாமே தம்முடைய இன்ப சன்னிதானத்திலே இடம் தந்துள்ள வேண்டும் என்று இன்னுமாக இந்த நோயின் தாக்கத்துக்குள்ளாகி ஒத்திரித்துக் கொண்டிருக்கின்ற, அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற எல்லா நோயாளர்களுக்கும் இந்த வேளையிலே ஆண்டவர் தாமே அருகிலிருந்து அவருடைய உடலை தொட்டு அவருடைய ஆன்மாவை தொட்டு பூரண சுகம் கொடுத்து நல்வாழ்வு கொடுத்து
அவர்களை காத்துள்ள வேண்டும் என்று மன்றாடிக் கொள்வோம். இறந்து போன லாசரை உயிர்த்தெழச் செய்தீர், கண் தெரியா குருடரை குணமாக்கினீர். உயிர்த்தெழுந்த லாசரை உயிர்த்தெழச் செய்தீர், கண் தெரியா குருடரை குணமாக்கினீர். திரு இரத்தத்தால் கழுவும், திரு இரத்தத்தால் கழுவும் இயேசுவே, இயேசுவே குணமாக்கும். இயேசுவே, இயேசுவே குணமாக்கும். குணமாக்கும் இயேசுவே குணமாக்கும். இயேசுவே நற்கருணை ஆண்டவரே, இடத்திலே உம்முடைய பாதுகாப்பிலே உம்முடைய குணமாக்குகின்ற வல்லமைக்கு இந்த நோயாளர்கள் எல்லோரையுமே ஒப்புக் கொடுத்து மன்றாடுகின்றோம். வல்லமை நிறைந்த ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கின்ற தெய்வமே, எங்களை வழி நடத்துகின்ற ஆண்டவரே, இந்த வேளையிலே எல்லா நோயாளரையும் இந்த வேளையிலே தொட்டு குணமாக்கும். வீடுகளிலும் வைத்தியசாலைகளிலும் தீராத நோயினாலே அவதி உறுகின்ற எல்லோரையுமே இந்த வேளையிலே தொட்டு குணமாக்குவோம். எங்களுடைய சப உதவியை கேட்டிருப்பவர்களுக்காகவும், என்னுடைய நண்பர்களுக்காக, என்னுடைய உறவுகளுக்காக, என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக இந்த வேளையிலே உங்களை நம்பிக்கை கொண்டு, உங்களுடைய விசுவாசம் கொண்டு கையேந்து நிற்கின்ற எல்லோருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நீர் தாமே உம்முடைய தூய இரத்தத்தினாலே கழுவி தூய்மையாக்கி குணமாக்கி எல்லோருடைய வாழ்விலும் புது நம்பிக்கையை, புது விசுவாசத்தை, புது ஆர்வத்தை கொடுத்து உம்முடைய சாட்சிகளாக அந்த குருடன் புது பார்வை பெற்றவனாக மீண்டும் பார்வை பெற்று உம்முடைய வழி தொடர்ந்ததைப் போல நாங்கள் குணம் பெற்று ஒவ்வொருவரும் உம்முடைய சாட்சிகளாக, உம்முடைய உயிர்ப்பின் சாட்சிகளாக, உம்முடைய அன்பின் சாட்சிகளாக தொடர்ந்து பயணிப்பதற்கு நீரே அருள் செய்து காத்துள்ள வேண்டும் என்று நற்கருணை ஆண்டவரே உம்மிடத்திலே எல்லோரையும் ஒப்புக் கொடுத்து கொண்டாடுகிறோம். இயேசுவே, இயேசுவே, இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, எல்லோருக்கும் நீராமே வல்லமையை கொடுத்து உம்முடைய இரக்கத்தை பொழிந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு, இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, இயேசு இடத்திலே நம்பிக்கையோடு வருகின்றோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவே நன்றி. இந்த வேளையிலே நற்கருடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற ஆயத்தமாவோம்.
பரலோகப்பத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுத்தருளினே. அதில் சகல மதுர இன்பம் உண்டாயிருந்தது. செபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அவருடைய பரிசுத்த நாம மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனுமாகிய இயேசு கிறிஸ்து இயேசுவின் திருநாம அவருடைய மிகவும் அசுத்தமான இருதய அவருடைய விலை மதிக்கப்பெறாத திரு இரத்த இடத்தில் மிகவும் பரிசுத்த திருவருள் சாதனத்தில் இயேசுநாத இயேசுடைய மேலான தாயாகிய அதிபரிசுத்த மரியா அவருடைய புனித மாசில்லாத உட்பவ அவருடைய மகிமை பிரதாபம் உள்ள வெண்ணேற்பு கன்னிகையும் தாயுமான மரியாவின் திருநாம அவருடைய அதிவிரத்த பத்தாவாகிய புனித சூசையப்ப நம்முடைய சம்மனசுகளிடத்திலும் புனிதர்களிடத்திலும் சர்வேசுர சர்வேசுர
அன்பானவர்களே, இந்த நேரத்தில் அன்னையுடைய இந்த திருத்தலத்திலிருந்து காலை வேளையிலே மரிய அன்னையுடைய மனத்தியாலத்தையும், இந்த மாலை வேளையிலே நற்கருணை ஆசீர்வாதத்தையும் நற்கருணை திருமணத்தியாலத்தையும் நாங்கள் செய்ய ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி சொல்லி, இந்த மேலான இந்த மனத்தியாலங்களை தொலைக்காட்சி வாயிலாக உங்களுடைய இல்லங்களுக்கு கொண்டு வர உதவி செய்த பகலவன் இறையொளி தொலைக்காட்சியினுடைய நிறுவனத்தார், இயக்குநர்கள், பணியாளர்கள், சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வழிபாட்டை நமக்கு ஒழுங்குபடுத்திய அருட்தந்தை ஜெபதாசன், செபமாலை தாசர், துறவர சபையை சார்ந்த அடிகளாருக்கு எங்களுடைய நன்றிகளும் பாராட்டுகளும், இசை அமைத்த எங்களுடைய சகோதரன் சுஜீவன் அவர்களுக்கும், சாட்டி சிந்தாத்திரை மாதா, அமலமிருத்தி ஆய்கள் குழுமம், பங்கு மக்கள், பாடகர்களுக்கெல்லாம் இந்த ஆலயத்தை அலங்கரித்து கொடுத்தவர்கள் எல்லாருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே இருந்த வண்ணம் இந்த திருமணத்தியாலத்திலே பங்கெடுத்து செபித்து ஆன்மீக நலன்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களையும் உங்களுடைய செபங்களிலே தாங்கிக் கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே நமக்கு தரப்படுகின்ற கட்டளைகள், சட்டங்களை மதித்து இந்த மிக பயங்கரமான இந்த கொள்ளை நோய்க்கு எதிராக நம்முடைய சமூக அக்கறையும் செபத்தினாலான போராட்டத்தையும் வெளிப்படுத்துவோம். வெகு சீக்கிரத்திலே இந்த துன்பமான நாட்கள் நம்மை விட்டு அகன்று போக ஆண்டவர் கிருபை செய்வாராக. அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசுவாராக. மரியே வாழ்க. கிறிஸ்துவுக்கு புகழ். இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, இரட்சணியமாயிரும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித ஜூஜின் டிமஸ் நட்டாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.